ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா ஸ்பைசி கிச்சன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா கேரளாவோட ஸ்பெஷலான கோழிக்கோடன் ஹல்வா பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் இந்த அல்வாவை கண்டிப்பாக சாப்பிட்ருப்பீங்க. கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும், வாயில் வச்சோன்னே தேங்காய் எண்ணெய் மணத்தோட கரைஞ்சி போய் மாதிரி சரியான அளவில் பர்ஃபெக்டான மெத்தடில் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, புதுசாக எங்கள் வீடியோஸ் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க எப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ஹல்வா செய்கிறதுக்கு 2 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். இது 250 கிராம் இருக்கும். உப்பு போடாமல் தண்ணி ஊற்றி பிசைஞ்சு வச்சிடலாம். இதோட பால் தாங்க நமக்கு முக்கியம். அதனால் சப்பாத்தி மாவு மாதிரியோ இல்லை கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சாலும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க, பரவாயில்ல. 1 கப் மாவுக்கு 4 கப் தண்ணி ஊற்றணுங்க. நான் 2 கப் மாவு எடுத்திருக்கேன், அதனால 8 கப் தண்ணி ஊற்றி ஒரு மூடி போட்டு குறைஞ்சது 5 மணி நேரமாவது டிஸ்டர்ப் பண்ணாமல் ஊற வச்சிடணுங்க. 5 மணி நேரம்க்கு அப்புறம் பார்ப்போம். நம்ம மாவெல்லாம் நல்லா ஊறி வந்துருச்சு. இதை கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். மைதாவோட வேஸ்டெல்லாம் கரையாமல் இருக்கும். இது நமக்கு தேவையில்லைங்க. இந்த பாலை ஒரு வெள்ளை காட்டன் துணி வச்சு வடிகட்டி எடுத்துடணுங்க. உங்ககிட்ட வெள்ளை காட்டன் துணி இல்லாட்டி சின்ன ஹோலில் டீ வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கிடலாங்க. ஆனால் ரொம்பவே நல்லது வெள்ளை துணி தாங்க. துணியில் வடிகட்டினாதான் சின்ன சின்ன தவுடெல்லாம் போய் மைதாவில் இருக்க பால் மட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். புளிஞ்சி எடுத்தாச்சு. மைதாவோட பால் தாங்க நமக்கு வேணும். இது வேஸ்ட்டு தாங்க. இனிமேல் இது நமக்கு தேவையில்லை. இனிமேல் அந்த பாலை குறைஞ்சது 5 மணி நேரமாவது புளிக்க வைக்கணுங்க. ராத்திரி மொத்தமும் இருந்தாலும் அல்வா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மறுநாள் காலைல பார்க்கும்போது மைதாவோட பால்லாம் கீழே இஞ்சிட்டு மேலே தண்ணி தெளிஞ்சிருக்குங்க. இந்த தண்ணி நமக்கு தேவையில்லை, அதனால் கலங்கிராமல் அந்த தண்ணியை மட்டும் எடுத்து கீழே ஊற்றிடணுங்க. மைதாவோட பால் நமக்கு கிடச்சிருச்சு. இன்னும் 8 கப் தண்ணி ஊற்றி குறைஞ்சது 5 மணி நேரமாவது புளிக்க வச்சாதான் கோழிக்கோடு அல்வாவோட ட்ரெடிஷ்னல் டேஸ்ட்டு கிடைக்குங்க. உங்களுக்கு நேரம் இருந்துச்சுன்னா ஒரு நாள் ராத்திரி ஃபுல்லாக புளிக்க வச்சாலும் அல்வா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. கீழே இருக்க மைதாவோட பால் தாங்க நமக்கு முக்கியம். மேலே இருக்க தண்ணி நமக்கு தேவையில்லைங்க, அதனால் அதை எடுத்துடலாம். மைதாவை 2 நாளைக்கு புளிக்க வைக்கிறதாங்க நம்மளோட வேலை. அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரத்தில் சூப்பரான ஹல்வா ரெடி பண்ணிடலாங்க. இந்த மைதா பாலோட அளவு பார்க்குறதுக்கு ஒரு கிளாஸில் ஊற்றி வச்சுக்கலாங்க. எனக்கு ஒரு கிளாஸ் கிடச்சிருக்கு. வாங்க ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கலாம். மைதா பால் எடுத்த அதே கப்பில் 1.5 கப்பில் இருந்து 2 கப் வரையும் சீனி தேவைப்படுங்க. உங்கள் இனிப்போட அளவை பொறுத்து கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இந்த சீனி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. பாகு பக்குவம் ஒன்று வேணால் சீனி கரைஞ்சா மட்டும் போதும். சீனி நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நம்ம எடுத்து வச்ச மைதா பாலை இதில் சேர்த்துக்கலாம். ஃப்ளேம் மீடியத்திலே வச்சுக்கிறணும். கை விடாமல் கிளறிட்டே இருக்கணும். மைதாவும் ஜீனியும் ஒன்று சேர்ந்து திக்காய் பிறண்டு வரும். இப்போது ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேங்க. அப்போ தான் ஒரிஜினல் அல்வாவோட கலர் கிடைக்கும். கொஞ்சம் லைட்டாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கிறலாங்க. இப்போது நல்ல கலர் கிடச்சிருச்சு. கூடவே ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கிறேன். அப்போ தான் ஸ்வீட்டோட டேஸ்ட்டு நல்லாவே எடுத்து காமிக்கும். இந்த அல்வாவுக்கு ரொம்பவே முக்கியம், கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணுங்க, இல்லாட்டி அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேங்க. நம்மக்கிட்ட முந்திரி பருப்பு, கருப்பு திராட்சை, வெள்ளை எள்ளு இந்த மாதிரி எந்த டேட்ஸோ நட்ஸோ எது இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து கிளறி விடணுங்க. இப்போது மைதா எடுத்த அதே கப்பில் 1/2 கப் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறலாங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தேங்காய் எண்ணெயிலே அல்வா வெந்து வர்ற வரைக்கும் கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க. அல்வாவோட பக்குவத்தை பார்க்குறதுக்காக ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிடுவோங்க. இழுக்கும் போது ஸ்டிக்கியாக வருதான்னு பார்ப்போம். நமக்கு இன்னும் வரலைங்க, அதனால இன்னும் கொஞ்சம் நேரம் கூட கிளறி விட்டுக்கலாம். 10லேருந்து 15 நிமிஷம் வரையும் கிளறி விட்டுட்டே இருந்தேங்க. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அல்வா பக்குவத்துக்கு வந்துருச்சு. இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு பார்த்துக்கலாம். இழுக்க வருது, நம்ம அல்வா ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி பிரிஞ்சு வந்த எண்ணெயெல்லாம் நிறைய இருக்குது. அவ்வளோ எண்ணெய் வேணாங்க, ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்துக்கிடுவோம்.
இந்த எண்ணெயை வேற ஒரு சமையலுக்கு உபயோகப்படுத்திக்கிடலாங்க. இந்த சூடோட வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிடணுங்க. நான் ஒரு மோல்டில் முந்திரி பருப்பும் திராட்சையும் போட்டு வச்சுருக்கேன், அதில் மாற்றிக்கிறேன். ஒரு ஸ்பூனோ கரண்டியோ வச்சு அந்த சூட்லேயே நல்லா அழுத்தி விட்டுறணுங்க. அப்போ தான் அல்வா பீஸ் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரத்துக்குள்ளேயே சூடு நல்லா குறைஞ்சிரும். இதை வேற ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிடலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம ஹல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஹல்வா சாப்பிட்றதுக்கு நீங்கள் கேரளா வரையும் போவேனாங்க. வீட்டில் இருக்கிற சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்பவே ஈஸியாக ஹெல்த்தியாக உங்கள் குழந்தைகளுக்கும் வீட்டில் இருக்கவங்களுக்கும் செஞ்சு கொடுத்துடலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.